அதில் இவர் மேலே வீசி அடிக்கப்பட்ட ஆசிட் இருக்குல்ல, ஆசிட் வந்து இன்னொருத்தவங்க மேலே பட்டு இவருக்கு வந்து இந்த சட்டையில் அந்த துளிகள் மட்டும் இருந்தது. கீழே நின்றுக்கிட்டு இருந்தேன், அந்த மேடைக்கு கீழே நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். இந்த விசாரணை குழு வந்து என்னைய வந்து மனாங்கிறவர் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் முக்கியமான ஒரு இதாக கருத்துறோம். அவரை வந்து நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சோ சார்ட்ட கேட்டிருக்காங்க. அப்போ சோ சார் சொல்லியிருக்காரு, அவர் வந்தார், எனக்காக முடித்தார், அவர் கிளம்பிட்டார். எந்த விதத்துலையும் விசாரணை அவரை நோக்கி நகர்வதை நான் விரும்ப மாட்டேன். எதுனாலும் நான் தான் பொறுப்பு, முழு பொறுப்பு. அப்போ நான் எதுனாலும் என்னைய விசாரிக்க. மேடையில் இவர் நின்றுக்கிட்டு இருக்காரு, சோ நின்றுக்கிட்டு இருக்காரு. பிரதமர் அப்போ தான் கிளம்பி போகிறாரு. அந்த அறிகுறி இருந்து டேய் சோ அப்படின்னு சொல்லி இங்கிருந்து கத்துறாரு. உடனே எல்லாரும் அந்த கூப்பிடுற ரங்காச்சாரியை வந்து எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. சரமாரியான அடி விழுந்துச்சு. அதாவது அடினா திகுடுமுடான அடி. அடிக்கிறாங்க, இது பண்றாங்க, அதாவது எத்துறாங்க. எத்தி வந்து பொய் சொல்றான், இது பண்றான், உளவாளியா வந்திருக்கான், இது பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல என்னுடைய கேமரா பேக்கு மற்றதெல்லாம் தூக்கி அங்கே வந்து போட்டு ஒரு தனி அறையில் போய் அடைச்சிட்டாங்க. எனக்கு ஈழ பிரச்சனை மேலே ஒரு இயல்பான அக்கறை உண்டு. இப்போ இவங்க வந்து சோ சார் மேலே இருக்கிற எதிர்ப்பை வந்து என் மேலே காட்டியிருக்காங்க. என்ன லட்சுமணன் திருநீர் பூச்சி விடவா அப்படின்னு. சரி பூச்சி விடு. நான் இங்கே வருங்க, எல்லாருக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆள். இங்கே பூசி விட சொல்கிறீங்க, பூசி விடுறேன். ஆனால் குறைஞ்சபட்சம் நான் அந்த வீட்டை விட்டு போகிற வரைக்குமாவது அழிக்கக்கூடாது. இடையில ஒரு ஆள் அங்கே குறுக்க வந்து கரெக்டாக பக்கத்தில் வந்து இவர் தலையில் ஊங்கி ஒரு கொட்டு கொட்டிட்டு அப்படியே நடந்து போயிட்டார். கொட்டு இவருக்கு பயங்கர வந்தா அந்த அந்த மொட்டை தலையில கொட்டின வலி இருக்குல்ல, இது வந்து வாய் வழியா இறங்கின மாதிரி ஒரு வழியோட அவர் பேசினாரு. என்ன இது இருந்தா அவன் வந்து என்கிட்ட ஒரு டிராபிக் சிக்னல் கடையில வந்து தலையில வந்து கூட்டிட்டு போவான். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட வந்திருக்கிறவர் மனா அவர்கள். மூத்த பத்திரிகையாளர், கிட்டத்தட்ட 45 வருட அனுபவம் அவருக்கு இருக்கு. பிரிண்ட் மீடியா, டெலிவிஷன் மீடியா, ஆன்லைன் மீடியான்னு எல்லா மீடியாலையும் தன்னுடைய முத்திரையை பதிச்சவர்னு சொல்லலாம். அவரு இன்னைக்கு திரு சோ ராமசாமி அவர்கள் பற்றிய தன்னுடைய விசேஷமான அனுபவங்களை பகிர்ந்துக்க போறாரு. சோ ராமசாமி அவர்கள் மூத்த பத்திரிகையாளரா இருந்தாரு. துக்ளக் பத்திரிகையை உருவாக்கினவர் அவரு தான். தமிழகத்துல அவர் உயிரோட இருந்த வரைக்கும் ஒரு சிறந்த ஆளுமையா இருந்திருக்காரு. அவரோட தனக்கு உண்டான அனுபவங்களை இன்னைக்கு மனா சார் நம்ம சேனலுக்காக பகிர்ந்துக்க போறாரு. வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம். நீங்க 20 வயசுல சோ ராமசாமி அவர்களை சந்திச்சிருக்கீங்க. அந்த முதல் அனுபவம் எப்படி இருந்தது? அவரை பார்த்தப்ப உங்களோட வாழ்க்கையில இதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து பயணிப்பாருன்றது அப்போ உங்களுக்கு தோணுச்சா? நான் முதலில் அவரை கொடைக்கானலில் அவருடைய பங்களாவில் சந்தித்தேன். அவருடைய கருத்தியலுக்கும் என்னுடைய கருத்தியலுக்கும் பெரிய மாறுபாடு இருந்தது. முதல் சந்திப்பிலேயே அவரை தாறுமாறாக விமர்சனம் பண்ணுகிற லெவலில் தான் அந்த சந்திப்பே நடந்தது. அது திட்டமிட்டு தான் போனீங்க, இவ்வளவு கேள்வி அவரை கேட்கணும் அப்படிலாம் கிடையாது. அப்ப அவருடைய நாடகங்கள் மேலேயோ அவர் அரசியலை அவர் பார்க்கும் விதம் பற்றியோ எனக்கு ஒரு பெரிய அளவில் அவர் மீது மரியாதை இருந்தது. ஆனால் அதே சமயம் விமர்சனமும் இருந்தது. ஃபர்ஸ்ட் சந்திப்பு நடக்குது. ஏறத்தாழ 1.5 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். பேசிக்கொண்டிருந்து விட்டு அந்த உபசரிச்சார், எல்லாமே பண்ணார். முடிச்ச உடனே நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, எங்களுக்கு எழுதுனா என்ன அப்படின்னு கேட்டார். துக்ளக் எழுதுனா என்ன
அப்போ நான் சிறுபத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எழுதுங்க அப்படின்னு. அப்போ சரி பார்த்தீங்கன்னா, ஒரு விமர்சன ரீதியாக ஆரம்பித்த அந்த சந்திப்பு வந்து ரொம்ப கனிவானபடி ஒரு இனிமையான அனுபவத்தோடு அது முடிஞ்சுது. அப்போதைய இதில் வந்து ஃப்ரீலான்சர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டாஃபாக இல்லாமையே ஃப்ரீலான்சராக நிறைய கட்டுரைகள் எழுத ஆரம்பித்தேன். அதை வச்சு தான் அவர் கூட படிப்படியாக நெருக்கமாகி அவருடைய துக்ளக்குடைய ஸ்டாஃபாக மாறினேன். இதுதான் இந்த இதில் அவருக்கும் எனக்குமான ஒரு பழக்கம். சரி, இப்ப வாலி அவர்களும் சோ சாரும் நல்ல நண்பர்கள். ஒரு தடவை வாலி அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, எப்படி இந்த நட்பு 2 பேரும் எதிர் ஐடியாலஜில இருக்கிற மாதிரி தானே எப்பவுமே இருக்கும். இப்ப நானா இருக்கிறதுக்கு வந்து சோ என்ன அலோவ் பண்றான், அது பெரிய விஷயம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. சோ அந்த மாதிரி பொதுவாவே சோ சாருக்குன்ட்டு ஒரு ஐடியாலஜி இருந்தாலும், எதிர்ப்புறத்துல எந்த மாதிரி ஐடியாலஜி இருந்தாலும் அவங்களோட விமர்சனம் பண்றது, அந்த ஒரு உணர்வு ரீதியா அவங்களோட பயணிக்கிறது வந்து அவர் நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. அது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற அனுபவங்கள் சொல்லுங்களேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியே நின்று பார்க்குறவங்களுக்கு அவர் ஒரு ரொம்ப கராரான நபராக காட்சி தரலாம். ஆனால் நேரடியாக என்னை பொறுத்தவரை அவரோட 40 ஆண்டுகள் வரையும் பழகியிருக்கேன். வெவ்வேறு அனுபவங்கள் அவரோட. ஆனால் எனக்கும் அவருக்கும் பல விஷயங்களில் பெண்கள் உரிமை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஈழ பிரச்சனையாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள்ல மாறுபாடான அந்த கருத்தியல் நிலைப்பாடு. எனக்கு கடவுள் நம்பிக்கை அந்த இது எந்த சமாச்சாரம், மத, ஜாதிய நம்பிக்கையே கிடையாது. இதை முதல் சந்திப்புலேயே எல்லாமே அவர்கிட்ட சொல்ல முடிந்தது. இவர் எந்த சமயத்திலையும் அந்த அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டதே இல்லை. அந்த குறிப்பிட்ட ஒரு ரிப்போர்ட் நம்ம கொடுக்குறோம், அந்த நம்ம குறிப்பிட்ட பத்திரிகைக்கு, அது எந்த விதமான சார்பில்லாத நிலையில் இருக்கா இல்லையா என்பதை மட்டும்தான் பார்ப்பறே ஒழிய வேற விஷயங்களை அவர் இதே பண்ணிக்கிட்டதில்லை. உதாரணமாக அங்கே இந்த துக்ளக் ஆஃபீஸ் போனால் அவருக்கு யாரும் அனாவசியமான மரியாதை செலுத்துறது இருக்குல்ல. வந்த உடனே இப்போ சீட்டில் உட்காந்துருப்பாங்க, ஒரு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. இவர் கிராஸ் பண்ணி போவார். எங்களை கிராஸ் பண்ணி போவப்ப நம்ம காலை எடுப்போம். பொதுவாக வந்தால் ஏன் காலை எடுக்கிறீங்க, காலை அதே லெவலில் வைங்க, காலை வைங்க, எதுக்கு என்னை பார்த்தோன்னா காலை எடுக்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் வருவார். ஒரு ட்ரிப்பு நான் வந்து ஒரே ஒரு அனுபவம். அப்போ மதுரையிலிருந்து நான் உங்களுக்கு கட்டுரையில் தொடர்ந்து ஸ்டாஃபாக இருந்தேன். மதுரையிலிருந்து இருந்தேன். ஃபுல்லாக தென் தமிழகத்துக்கு முழுக்க நான் இருந்தேன். அப்போ அந்த குறிப்பிட்ட நாளில் நான் அனுப்பிச்ச கட்டுரை வந்து கூரியர் அங்கே அனுப்புறதுல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அந்த குரியர்காரர் பண்ண தப்புனால அது குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் சேரல. இவர் என்னை ஃபோனில் அப்போலாம் அந்த தொலைபேசி இதில் கூப்பிட்டா கொஞ்சம் கடுமையாக பேசிட்டு டக்குன்னு வச்சிட்டாரு. நான் அப்புறம் ஈவினிங் வந்து அதே ஆஃபீஸில் இருக்க உதவி ஆசிரியர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறேன், ஈவினிங் அந்த இது கட்டுரை வந்துருச்சு, அவங்க கூரியர்காரன் பண்ண தப்பு வந்துருச்சு அப்படின்ட்டார். அடுத்த நாள் காலையில் வீட்டு ஃபோனு அடிக்குது. எந்திரிச்சோடனே அவர் எடுத்தோடனே நான் அவர் குரல் தான். ஒரு ராக ஆலாபனை இருக்குல்ல, இது வந்து ஒரு சங்கீத இதை வந்து அப்படியே இவர் நல்ல கர்நாடக சங்கீதத்தில் நல்ல தேர்ச்சி உள்ளவர். இவர் ஒரு ஒரு முழு பாடலை பாடி முடிக்கிறார். இடையில ஃபஸ்ட்டு நான் முன்குறிப்புன்னு ஒன்று சொல்லிட்டார். நான் பாடி முடிக்கிற வரை கட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டார். கடைசியில் அந்த பாடல் முடிச்சுட்டு, என்ன எதுக்கு எடுத்து பண்ணா அப்படின்னு தானே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, நேற்று ஏதோ தவறுதல் நடந்துருச்சு, நேற்று உங்களை சத்தம் போட்டேன் ஃபோனில், அதனால் மனசில் வச்சுக்கிறாங்க, சாரி அப்படின்னு வச்சுட்டார். ஒரு இதை வந்து சொல்கிறதுக்கு, ஒரு சாரி கேட்குறதுக்கு ஒரு பாடலை பாடி அதுக்கு ஒரு அவ்வளோ ஆலோசனைகளாம் கேட்ட பிறகு அந்த சாரியை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் வந்து அவருக்கு வந்து இல்லை. ஆக்சுவலாக என்ன அப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கிற வேண்டியதில்லை, ஆனால் நடந்துக்கிட்டார்.
அந்த மாதிரியான ஒரு இயல்புடைய நபரா அவர் இருந்தாருங்கிறது இருக்குல்ல, இது இருக்கும். அப்புறம் உழைப்புக்கு ஒரு கட்டுரையில எவ்வளவு உழைப்பு வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கவனம் எடுத்துக்கிடுவார். அப்ப நான் வந்து அப்ப தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கட்டுரைக்காக தமிழ்நாட்டுல அந்த பழங்குடி மக்கள் இருக்காங்கல்ல, ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், இவங்களுக்கு எந்த அளவுக்கு சலுகை போய் கிடைச்சிருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டுல பல்வேறு மலைகளுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து 1 மாச உழைப்புக்கு பிறகு அந்த கட்டுரையை கொடுத்தேன். அப்ப நேரா வர சொல்லியிருந்தார். என்ன இந்த அளவுக்கு இவ்வளவு அலைஞ்சிருக்கீங்க? ஒரு கட்டுரைக்கு இவ்வளவா அலைவாங்க? அ அ இது வந்து அநேகமா போன பிறவியில நீங்க காட்டுவாசியா பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இங்க இந்த நான் அந்த இதுல சொல்லி காமிச்சாரு. ஜம்பர ஜம்ப ஜம்ப அந்த மாரி இதெல்லாம் சொல்லி, சார் நான் ஒரு தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நான் சந்திச்ச எனக்கு தெரிஞ்ச நான் சந்திச்ச ஆதிவாசிகள் யாரும் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, இந்த பாணியில சொல்லவே மாட்டாங்க. பாடல் கேட்டோ, இந்த மாரி டான்ஸ் ஆடின ஆட்கள நான் பார்க்கவே இல்ல. இது இருக்கு. அப்ப இடையில ஒரே ஒரு ஒரு பேராவ அ கட் பண்ணிக்கட்டுமான்னு கேட்டாரு. இந்த கட் பண்ண அந்த பேரா இருக்குல்ல, இதுக்கு வந்து காட்டுப்பகுதியில 6 கிலோமீட்டருக்கு மேல நடந்து நடந்து போயிட்டு வந்து 6, 6, 12 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கேன். ஆக 12 கிலோமீட்டருக்கு அந்த அலைச்சல வந்து நீங்க வெட்டுறீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா, இத சொல்லக்கூடிய சுதந்திரம் இருக்குல்ல, அவர்ட்ட எப்பயுமே இருந்தது. இதுல. அவர் வந்து அப்ப அத்வானி வந்து ஒரு யாத்திரை, ஏக்தா யாத்திரைன்னு ஒண்ணு துவங்குனார். கன்னியாகுமரியில இருந்து. அத துவக்கி வைக்கிறதுல இவரு சோசாரம் போயிருந்தாரு. அத துவக்கி வச்சுட்டு, அவரு துக்ளக்கினுடைய இன்னொரு பக்கங்கள்ல அவர் எழுதியிருக்காரு. என்னைய வந்து நான் வந்து பெங்களூர் வரைக்கும் நான் கூட போயிருந்தேன், அத்வானியோட. அப்ப சொல்லிட்டாரு, நான் அங்க போய் எழுதுனது வேற. நீங்க போறது வேற. நீங்க உங்க பார்வையில எழுதுங்க. நான் என் பார்வையில எழுதுறேன்னு. ஆக்சுவலா நான் வந்து என் பார்வையில விமர்சனத்தோட எழுதினத, அவரு கை வைக்கல. எந்த கை வைக்கல, எடிட் பண்ணல, இது பண்ணல. அப்படியே வந்துருச்சு. இப்ப ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டிருந்த சமயத்துல ஸ்ரீபெரும்புதூர்ல அன்னைக்கு இரவு வந்து நான் மதுரையிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வரேன். காலையில நான் வந்துட்டு காலையில இவருக்கு வீட்டுக்கு சோசாருக்கு ஃபோன் பண்ணோன்னே, உடனே ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்ட்டாரு. காலையில நான் ஒரு 6:30 மணிக்கெலாம் துக்ளக் அலுவலகம் போயிட்டேன். போன உடனே அவரு அந்த நேரம் சென்னையே கொஞ்சம் கலவரமயமா இருந்தது. இப்ப என்ன அந்த கொலை நடந்த பதட்டம் வந்து இதா இருந்தது. அப்ப நான் அவர்ட்ட சொன்னேன், நான் வந்து கிளம்பி ஸ்ரீபெரும்புதூர் போறேன். என்னங்க இப்பதான் வந்தீங்க? இல்ல சார், நீங்க வந்து கார் இது மட்டும் நீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஏற்பாடு பண்ணி குடுங்க. நான் எப்படினாலும் இல்லங்க போராட்டங்கள்ல பூரா கலாட்டா நடக்குதே, அங்கங்க நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிருவேன் சார். நீங்க இது மட்டும் பண்ணி குடுங்க அப்படின்னோன, இவரு உடனே ஒரு கார அரேஞ்ச் பண்ணாரு. அப்புறம் எனக்கு குறிப்பிட்ட பணம் குடுத்து, ரொம்ப சேஃப்டியா போய் சேரணும் நீங்க அது அப்படின்னு சொல்லி, அதுல வந்து சுபாஷ் சுந்தரம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ம். அவர் வந்து இந்த ராஜீவ்காந்தி கொலைகள வந்து குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்த மிக முக்கியமானவர். அவருடைய அலுவலகத்துக்கு நான் போறேன் காலையில. அவர் காலையில அந்த நேரத்துல அந்த அ காலை நேர பேப்பர்ல வர்றத அந்த ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப காலையில போய் அவர பார்க்குறேன். பார்த்த உடனே அவரு தான் அவருடைய அலுவலகத்திலிருந்து ஒருத்தர வந்து என் கூட அனுப்பி வைக்கிறாரு. வெளிய வந்து பிரஸ் ஸ்டிக்கர் அந்த இதுக்கு வந்து காருக்கு ஒட்டி அனுப்பிச்சவரு வந்து சுபாஷ் சுந்தரம். அது அவரு 2 நாள்ல அவர அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அரெஸ்ட் பண்றாங்க. நான் உடனே இந்த கார எடுத்துட்டு போற இடங்கள்ல 4 இடங்கள்ல மறியல் நடக்குது. சாதாரண சின்ன பையங்க கூட கல்ல விட்டு எறியுறாங்க. அத மீறி ஒரு வழியா அங்க போயிட்டோம். ஸ்ரீபெரும்புதூர் போயி அங்க ஃபுல்லா ஏறத்தாழ 3/4 நாள் ஒரு ஒரு ஃபுல்லா அங்க இருந்து எல்லா விதமான நெறைய தகவல்கள் கிடைச்சது. அது பார்த்தீங்கன்னா, அந்த அந்த மாரி சமயத்துல கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் முக்கியமானது. ஒவ்வொரு தடயமும் அப்படி நெறைய தடயங்கள் கிடைச்சன.
அது முடிச்சோன்னு பார்த்தா, அந்த அந்த வார்த்தைய துக்ளக்ல அது பெரிய லெவல்ல அந்த கவரேஜ் ஆகி, அதில என் பேரு கீழ மனான்னு வந்துருந்துச்சு. கீழ வந்து படங்கள் சுபா அப்படின்னு வந்திருந்தது. ம். இதுக்கு பிறகு அது ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த ராஜீவ்காந்தி கொலையை அந்த அந்த விசாரணை குழு இருக்குல்ல, இந்த விசாரணை குழு வந்து என்னைய வந்து மனாங்கிறவர் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ரிப்போர்ட்ட நாங்க முக்கியமான ஒரு இதா கருதுறோம். அவர வந்து நாங்க விசாரிக்கணும். அப்படின்னு சொல்லி சோ சார்ட்ட கேட்டிருக்காங்க. அப்ப சோ சார் சொல்லியிருக்காரு. அவரு வந்தாரு. எனக்காக முடிச்சாரு. அவரு கிளம்பிட்டாரு. எந்த விதத்திலயும் விசாரணை அவர நோக்கி நகர்றத நான் விரும்ப மாட்டேன். எதுனாலும் நான் 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 தான் பொறுப்பு. முழு பொறுப்பு. அப்ப நான் எதுனாலும் என்னைய விசாரிங்க. அத வந்து நீங்க அவர விசாரிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத அங்க விசாரணை குழுவ அடுத்த வாரத்துல அங்க சந்திச்சப்ப, இந்த விசாரணை குழுவுல இருந்தவரே அவரு என்ட்ட சொன்னாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு எடிட்டர் வந்து இந்த மாரி சந்தர்ப்பங்கள்ல ஒரு தன்னுடன் பணியாற்றக்கூடிய ஒருத்தர் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து அவரு இருந்தாரு. இது ஒரு ஒரு விஷயம். 2வது திருச்சிக்கு பக்கத்துல ஒரு இடத்துக்கு நான் ஒரு அகதிகள் சம்மந்தப்பட்ட முகாமுக்கு போயிருக்கேன். உள்ள துக்ளக் சார்பா விசாரிக்க போயிருக்கேன். போன உடனே அங்க அங்க இருக்கிறவங்க பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க. அவங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க அவரு சோ சார வந்து பெரிய லெவல்ல அப்ப எதிரி மாரி கருதுன நேரம் அது. ஏன்னா அவரு ரொம்ப கடுபிடியான விமர்சனங்கள முன் வச்சுக்கிட்டு இருந்தார். அப்ப அத சார்பா ஒருத்தன் வந்து என்னுடைய ஐடி கார்ட போய் காட்டுறேன். காட்டுன உடனே சரமாரியான அடி விழுந்துச்சு. ம். அதாவது அடின்னா திகுடுமுடான அடி. அடிக்கிறாங்க, இது பண்றாங்க, அதாவது எத்துறாங்க. எத்தி வந்து பொய் சொல்றான், இது பண்றான், உளவாளியா வந்திருக்கான், இது பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதற்கு நான் சொல்ல சொல்ல என்னுடைய கேமரா பேக்கு மத்ததெல்லாம் தூக்கி அங்க வந்து போட்டு ஒரு தனி அறையில போய் அடைச்சுட்டாங்க. என்னைய. அடைச்சுட்டாங்க. அங்க வந்து இது பண்றப்ப எப்படி என்ன செய்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த முகாமுக்கு பொறுப்பா இருந்த அரசு அதிகாரி வந்து வர்றாரு. வந்த உடனே நான் கதவ தட்டி நான் சொன்னேன், "என்னைய ஒரே ஒரு இதுக்கு நீங்க ஃபோன் பண்ண மட்டும் அனுமதிங்க. நான் நேரா துக்ளக் எங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பி என்னுடைய அடையாளத்த நான் நிரூபிக்கிறேன்" அப்படின்னு. அப்புறம் அவங்க அதுக்கு பிறகு வெளிய ரிலீஸ் பண்ணாங்க. அ வெளிய இது பண்ண உடனே நான் உடனே சோ சாருக்கு ஃபோன் பண்ணேன். பண்ண உடனே அப்படியே நொந்து போயிட்டாரு. "என்னங்க இப்ப எங்க இருக்கீங்க?" "இல்லங்க, அடி வாங்கின நிலையில இப்ப இவ்வளவு நேரம் பூட்டப்பட்டு இப்ப தான் வெளிய வந்து நான் வெளிய இருக்கேன்" அப்படின்னு. "எங்க?" "அதே அலுவலகத்துல இருக்கேன்." இப்ப சரி. பயங்கர பதட்டமா இருந்தது. கொஞ்ச நேரத்துல வச்சுட்டாரு. வச்சப்ப சொன்னாரு, "நான் கொஞ்ச நேரத்துல காவல்துறையில மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறவர் உங்கள்ட்ட பேசுவாரு" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப காவல்துறையில டிஜிபி லெவல்ல முக்கிய பொறுப்புல இருந்தவரு கொஞ்ச நேரத்துல எனக்கு லைன்ல வராரு. இந்த மாரி சோ சார் சொன்னாரு. "என்ன உங்கள உள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டாங்களாமே?" "ஆமா சார் நடந்துச்சு." "இப்ப உடனே உங்கள யார் யாரு ரிப்போர்ட் பண்ணாங்க, அது எல்லாத்தையும் உடனே ரிப்போர்ட் பண்றீங்க. கொஞ்ச நேரத்துல எங்க போலீஸ் சீஃப் வந்து உங்கள அங்க இருந்து அழைச்சிட்டு வரும்." நான் என்ன சொன்னேன், "தயவு செஞ்சு நான் வந்து அது எதுவுமே நான் குடுக்க மாட்டேன். எனக்கு ஈழ பிரச்சனை மேல ஒரு இயல்பான அக்கறை உண்டு. இப்ப இவங்க வந்து சோ சார் மேல இருக்கிற எதிர்ப்ப வந்து என் மேல காட்டியிருக்காங்க. இதனால இவங்க மேல கண்டிப்பா நான் ரிப்போர்ட்லாம் குடுக்க மாட்டேன். அது போலீஸ் இதுக்கும் கொண்டு போக மாட்டேன். என்னைய இதோட விட்டுருங்க. நான் வெளிய போயிடுறேன்" அப்படின்ட்டேன். அது அது வந்து முடிச்சுட்டு வெளிய வந்து ஜோ சார்ட்ட வந்து சொன்னேன். "சார் இதுல வந்து நான் ரிப்போர்ட் பண்ண விரும்பல. இந்த விஷயத்த பெருசாக்கவும் விரும்பல. அதே மாரி இதனால யாரோ ஒருத்தவங்க யாழ்ப்பாணத்து தமிழர்கள் சிறைப்படுறதையும் நான் கொஞ்சம் கூட விரும்பல" அப்படின்னு. ரொம்ப அ ரொம்ப வருத்தப்பட்டார்.
அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என் மேலே இருந்த அக்கறை இருக்குல்ல, நம்ம நிறுவனத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இன்னொரு இதில் போய் இப்போ அடிபட்டு இவ்வளவு இதெல்லாம் பண்ணியிருக்கணும், வாங்கியிருக்கணுமா அப்படிங்கிற இது வந்து இது வந்து ஒரு உதாரணம். அவருடைய பல்வேறு இதில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய நபராக இருந்தார். அப்புறம் கடைசியில் ஒரு சின்ன இதை சொல்கிறேன். அந்த இதில் என்னுடைய முதல் புக்கு துக்ளக்கில் வந்த கட்டுரைகள்லாம் தூக்கப்பட்டு நான் புத்தகமாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணப்ப, அதை வெளியில் வச்சு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னப்ப, வேணாம், துக்ளக் ஆண்டு விழா நடக்குதுல்ல, இதுலேயே வச்சு ரிலீஸ் பண்ணுங்க. நான் ரிலீஸ் பண்ணுறேன். கலைவாணருடைய செக்ரட்டரியாக இருந்தார். அவர் பரந்தாமன் என்ற நாராயணன் சொல்லி வயசானவர், மிக மிக மதிக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து இந்த முகமது பின் துக்ளக்கினுடைய தயாரிப்பாளரும் கூட. அவர் ரொம்ப பண்பட்ட மனிதர். அவரை வந்து மேடையில் வந்து அந்த புக்கை அவர் தான் வாங்கிட்டார், ரிசீவ் பண்ணி. அப்போ என்னை பற்றி ரொம்ப கேலியும் கிண்டலுமான ஒரு ஒரு உரை இது பண்ணிட்டு அதுக்கு முன்னுரை எழுதியிருந்தார். அவர் தான் கைப்பட முன்னுரை எழுதிட்டு இப்படிலாம் இந்த மாதிரி சமூக அக்கறை கொண்டவர் அதெல்லாம் எழுதிட்டு மேலே ஒரு சின்ன எல்லோ கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தார். அது முழுக்க இதெல்லாம் கப்சா அப்படின்னு எழுதியிருந்தாரு. அப்புறம் நான் என்ன சார், இந்த முழுக்க கப்சான்றத இதையும் சேர்த்து நம்ம அச்சுக்கு கொடுத்துட்றதா, அதுவும் உங்கள் விருப்பம். நான் வந்து இது வந்து உங்களை பற்றி மற்றவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எழுதின முன்னுரை. இது உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர். அதனால தூக்கி கீழே போட்டுருங்க அப்படின்ட்டார். அந்த மாதிரியான நீங்க என்ன பண்ணீங்க? கீழே போட்டீங்களா? அதோடயே பப்ளிஷ் பண்ணீங்களா? அது பண்ணா நல்லா இருக்காது. அது பண்ணா அந்த முன்னுரைக்கு நல்லா இருக்காதுல்ல, கப்சா அப்படிங்கிற இது இருக்கு. ஆனா அந்த இதை வந்து இதெல்லாம் பண்ற அளவுக்கு ஆனா அந்த மேடையில வச்சு அவர் அதை ஒரு சிறப்பான முறையில அதை பார்த்தீங்கன்னா, வெளியே வேற இடங்கள்ல ஏன் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த இதில் அக்கறையை எடுத்துக்கிட்ட நபராக இருந்தார். அப்புறம் என்னுடைய குடும்ப நிகழ்வு அவர் சம்மந்தப்பட்ட ஒரு இது இருக்கு. என்னுடைய அப்போ திருமணம் நடந்தது. அதுக்கு அவரை கூப்பிட்டுருந்தேன். நார்வேயில் திருமணம் நடந்துச்சு. மதுரையில் திருமண வரவேற்பு நடந்துச்சு. இவர் சொன்னார், நான் மதுரையில் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னார். உடனே சரி வாங்க அப்படின்னு, என் நண்பர்களை கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னா, சரமா சார். அவர் நீலு, அவரோட நண்பர் ரங்காச்சாரின்னு சொல்லி நண்பர்கள்லாம் இருந்தாங்க. நாங்கள் அப்போ அங்கே மதுரை நரிமேடு பகுதியில் என்னுடைய வீடு இருந்தது. அந்த வீட்டில் கல்யாணமாகி ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா, நான் மத்தியானம் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வருவேன் அப்படின்ட்டார். நண்பர்களோட சேர்ந்து சாப்பிட வருவேன் அப்படின்ட்டு. ஒரு காரு வந்து நின்றுச்சு. அந்த ஏரியாவில் கொஞ்சம் நிறைய மக்கள் வந்து கூடிட்டாங்க. வந்த உடனே அந்த வீட்டில் வந்து ஒரு 3.5 மணி நேரம் இருந்தார். வீட்டில் செம்ம, அதாவது எல்லாத்தையும் செம்மையாக கலாச்சிக்கிட்டு இருந்தார். போன உடனே ஒரு சின்ன பொம்மலுக்குள்ள, ஒரு 10 வயசுக்குள்ள வந்த உடனே அது ஒரு கையில் எலுமிச்சம்பழத்தை கொடுத்துச்சு. அந்த பிள்ளையிலேருந்து ஆரம்பிச்சிட்டார். பாருங்க, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இதில் ஏன் தலை மட்டும் மொட்டை தலையாக இருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக எலுமிச்சம்பழத்தை வந்து என்கிட்ட வந்து இந்த பொண்ணு கொடுக்குது. ஏமா என்னை என்ன நினைச்ச அப்படிங்கிறதுலேருந்து, அந்த சின்ன பொண்ணை கலாய்க்கிறதுலேருந்து ஆரம்பித்தவர் கடைசியில் எங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள நுழையிறோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே பயங்கர சந்தோஷப்பட்டாங்க. அவருடைய வருகை எல்லாத்தையும் ரொம்ப ஒரு குடும்பத்தை போல பழகினார். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே நல்லா பழகிட்டு இருந்தாங்க. சமணம் போட்டு கீழே எல்லாரும் தரையில் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னாரு. அங்கே மெயின் ஹால், பெரிய ஹாலு, அதில் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அப்போ அதுக்கு முன்னாடி அப்போ பெண் மாப்பிள்ளை எங்களை வந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க. இவர் எப்பயுமே யாருமே காலில் விழக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருப்பார்.
துக்ளக் மேடையில விட அவர் காலில் விழுந்த ஒரு நிக்க வச்சு நெடுஞ்சாங்கடையா நிக்க வச்சு பதிலுக்கு இவர் நெடுஞ்சாங்கடையா விழுந்திருக்காரு. அந்த மாதிரி யார் கால்லையும் விழுகிறது அவர் இல்லைம்மா, நான் கால் அந்த மாதிரி விழுகிறத அனுமதிக்க மாட்டேன், வேணாம் அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் அப்போனா திருநீராவது பூசி விடுங்க. என்ன என்ன சொன்னீங்க? இவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு திருநீர் பூசி விடுங்க. என்ன லட்சுமணன், திருநீர் பூசி விடவா அப்படின்னு. சரி பூசி விடுங்க. நான் இங்கே வருவேன், எல்லாருக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆள். இங்கே பூசி விட சொல்கிறீங்க, பூசி விடுறேன். ஆனால் குறைஞ்சபட்சம் நான் அந்த வீட்டை விட்டு போகிற வரைக்குமாவது அழிக்கக்கூடாது. நெத்தி பக்கம் கை வருமா, கை வந்துருமா, உங்க கை வருமா, வராது இல்லை அப்படின்னா பூசி விடுறேன் அப்படின்னு பூசி விட்டாரு. அதுபடியே அவர் முடிச்சு வெளியே வர்ற வரைக்கும் அந்த திருநீர் அழியாம நெத்தியில மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மாதிரி உள்ள முடிச்சுட்டு அவர் நிறைய போட்டோஸ் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட எடுத்துக்கிட்டது, இது பண்ணிக்கிட்டதுன்னு. அப்புறம் பர்சனலாக எனக்கு லைஃப்பில் சில இழப்புகளில் நான் சந்தித்தப்ப ரொம்ப ஒரு தந்தையை போன்ற ஒரு ஆதரவு கொடுத்த நபரும் இவர் தான். வந்து நான் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த ஹாஸ்பிட்டலில் கூடவே இருந்தார். கூடவே ரொம்ப நேரம் இருந்து என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு வரணும் அப்படிங்கிற லெவலில் ஒரு அக்கறை எடுத்துக்கிட்ட நபராக அவர் இருந்திருக்காரு. அவரை போன்ற ஒரு அவர் மேலே நீங்கள் பலருக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம். இது அவங்கவுங்க பழகாத ஒரு ஒரு அனுபவத்தை வச்சு அவங்கவுங்க முடிவுக்கு வரலாம். நான் வந்து என்னை போன்றவர்கள் பழகின அனுபவத்தை வச்சு தான் முடிவுக்கு வரோம். அப்போ அவரை போன்ற நபர்களுடன் பழக கிடைச்ச ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குல்ல, இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு. சரி, இப்ப சோ சார் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அவரோட இளமை காலத்துல இருந்து காமராஜரை எதிர்த்து ஆர்கியூ பண்ணது, அரசியல்வாதிகளுக்கு எதிரா சவால் விட்டது, இப்படியே ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு சேலஞ்சு வந்து அவரு வெற்றி பெற்று வந்து அவரோட இந்த அசாத்தியமான தைரியம், அது நீங்க பார்த்து வியந்த தருணங்கள் ஏதாவது இருந்தா எங்களுக்கு நீங்க பகிர்ந்துக்கோங்களேன். ஏன்னா அவருக்கு ஆசிட் அடிச்சிருக்காங்க, சைக்கிள் செயினால வீசியிருக்காங்க. இப்படி பத்திரிகையாளனுக்கே உரிய தைரியம் வந்து அவர்ட்ட அதிகமா இருந்ததுன்ட்டு நெறைய பேர் பேசி நான் கேட்டுருக்கேன். அது ஏதாவது சம்பவம் நீங்க அவர பத்தி பகிர்ந்துக்க முடியுமா? ஏன்னா அது நிறைய அனுபவம் இருக்கு. ம். நீங்க பார்த்தீங்கன்னா, மதுரையில ஒரு கூட்டத்தில் இவர் மேலே ஒரு ஆசிட், நெல்லை ஜெர்மனி போன்றவர்களும் கூட கலந்துக்கிட்டாங்க. அதில் இவர் மேலே வீசி அடிக்கப்பட்ட ஆசிட் இருக்குல்ல, ஆசிட் வந்து இன்னொருத்தவங்க மேலே பட்டு இவருக்கு வந்து இந்த சட்டையில் அந்த துளிகள் மட்டும் இருந்தது. கீழே நின்றுக்கிட்டு இருந்தேன், அந்த மேடைக்கு கீழே நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்த உடனே கூப்பிட்டு பேசினார். அந்த ஒரு திராவகம் வீசப்பட்ட நிலையிலும் கூட அவர் வந்து பெரிய லெவலில் அந்த இயல்பான பேச்சை வந்து மாற்றவே இல்லை. ரொம்ப சாதாரண ஒரு இது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தார். சில இது அதில் எவ்வளோ அரசியல் பிரச்சனைகள் அவர் எதிர்கொண்டிருக்காரு, அதுக்கான எதிர்வினைகள் இருந்திருக்கு. இதில் மேலே பல்வேறு விதமான தாக்குதல்கள் துக்ளக் அலுவலகத்தின் மேலே நடந்திருக்கு. இந்த முகமது பின் துக்ளக் படம் வெளிவரதுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதே மாதிரி அந்த நாடகம் நிறுத்தினப்பையும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்திருக்கு. பல பேரை எதிர்த்து எழுதியிருந்தாலும் கூட அந்த எதிர்ப்புல வந்து அவர் பார்த்தீங்கன்னா கொச்சைத்தனமா அந்த மாதிரி கீழே தரம் தாழ்ந்த அளவிலான விமர்சனம் இருக்குல்ல, அவற்றை வந்து வெளிப்பட்டதில்லை அப்படிங்கிறது இருக்குல்ல, அது பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கேன். அதாவது அதுல வந்து ஒரு இவர் லெவல்ல சரின்னு நினைச்சிருக்கத இவர் அழுத்தமா சொல்லியிருக்கலாம். மற்றபடி எந்த நபரையும் இப்ப உதாரணமா ஒரு திராவிட கழக மேல கடுமையான விமர்சனம் வச்சவர், திராவிட கழக நிறுவன ஒரு பெரியார் மறைஞ்சப்ப இதே துக்ளக்ல எழுதின ஒரு அஞ்சலி குறிப்பு மாதிரி ஒன்று எழுதினார். அவ்வளவு கரெக்டா அவரை எடை போட்ட மாதிரி இருக்கும். யாரு பெரியார் என்ற மனிதனுடைய அந்த வாழ்க்கையை எடை போட்ட மாதிரி அந்த குறிப்பிட்ட இது இருக்கும். இன்னைக்கும் அந்த அந்த துக்ளக் அந்த அவங்க வெளியிட்ட அந்த
தலைங்க பக்கம்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதில் அதை பார்க்கலாம். இதே மாதிரி தான் கலைஞர் மேலேயும் கலைஞருக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதங்கள் நிறைய இருக்கு. ஆனால் கலைஞரோட மிக நெருக்கமான ஒரு நட்பு பாராட்டிக்கிட்டு இருந்தார். ஒரு உள்ளூர் அனுபவத்தையும் சொல்லியிருக்காரு. ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு போயிருக்காரு. நடுவுல டிராஃபிக் நெரிசல்ல அந்த சிக்னல்ல நிக்கிறாரு. ஒரு காரை ஓட்டிட்டு உட்காந்துருக்காரு. இடையில ஒரு ஆள் அந்த குறுக்க வந்து கரெக்டா பக்கத்துல வந்து ஒரு தலையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டிட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டார். கொட்டு இவருக்கு அதுக்குள்ள டிராபிக் நகர்ந்துருச்சு. இவருக்கு பயங்கர வந்தா அந்த அந்த மொட்டை தலையில கொட்டின வலி இருக்குல்ல, இது வந்து வாய் வழியா இறங்கின மாதிரி ஒரு வழியோட அவர் பேசினாரு. என்ன இது இருந்தா அவன் வந்து என்கிட்ட ஒரு டிராபிக் சிக்னல் கடையில வந்து தலையில வந்து கூட்டிட்டு போவான். ஒன்னொரு சமயத்துல துக்ளக் ஆண்டு விழா சமயத்துல இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதாவது நண்பர்களுக்கு இவர் அளவுக்கு யாரும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. எல்லாருமே வாடா ஓடான்னு இவரை கூப்பிடுவாங்க. எல்லாமே அவருடைய நாடக குழு சார்ந்த நண்பர்கள். ஒரு தடவை பிரதமராக இருக்கிற சந்திரசேகர் வந்து மேடையில் இருக்காரு, துக்ளக் ஆண்டு விழா மேடையில். நாங்கள் கீழே இருக்கோம். கீழே அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ரங்காச்சாரின்னு இருந்தார். அவர் வந்து மேடையில் இவர் நின்றுக்கிட்டு இருக்காரு, நின்றுக்கிட்டு இருக்காரு. பிரதமர் அப்பதான் கிளம்பி போறாரு. அந்த அறிபறி இருந்து டேய் சோ அப்படின்னு சொல்லி இங்க இருந்து கத்துறாரு. உடனே எல்லாரும் அந்த கூப்பிடுற ரங்காச்சாரிய வந்து எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. இவரு கவனிக்கல, சார் கவனிக்கல. நான் உடனே பொது இடத்துல இந்த வாடா போடான்னு கூப்பிடுறதெல்லாம் நீங்க பண்ணணுமாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கேட்டேன். அவருக்கு உடனே டக்குன்னு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. என் கையை பிடிச்சி மேடைக்கு இழுத்துட்டு போனார். வாங்க இப்போ மேடையில் அவர் சார் பரபரப்பாக நின்றுட்டு இருந்தார். நேராக கூப்பிட்டு போய் பக்கத்தில் நிறுத்தி, இவன் இப்போ கீழே உன்னை அங்கேருந்து சோன்னு கூப்பிட்டோம்னா பொது இடத்துல அப்படி போய் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். உன்னை கூப்பிடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா சொல்றா அப்படின்னு. இவனுக்கு எந்த நேரத்திலையும் எங்கேயும் இவரை போன்றவர்கள் பிரதமர் தானே, இவரை போன்றவர்கள் வரலாம் போலாம், சந்திரசேகர் வரலாம், நாளைக்கு வேற. ஆனா இவன் என் நண்பன், எப்பயும் என் நண்பன் வந்து என்னைய வந்து வாடா போடான்னு தான் கூப்பிடுவாங்க. இது அதுல எந்த வித மனதில்லை. ரங்காச்சாரி நீ சொல்லிட்டு இருக்கா, நீ இது பண்ணாத, நீ வழக்கம் போட வாடா போடாத கூப்பிடு அப்படின்னா. இதுதான் அவருடைய. சார் சார் வந்து ஆட்டோபயோகிராஃபி எழுதல. ஆனா நீங்க எழுதின புத்தகத்தை என்னதான் ஒரு பயோகிராஃபி இல்லைன்னு பிரகடனம் பண்ணினாலும் அது ஒரு பயோகிராஃபி மாதிரி அவ்வளோ அழகா அவரோட சிறு வயதுல இருந்து பிற்காலம் வரைக்கும் அவ்வளோ அழகா அவரோட பாணியிலேயே அந்த கிண்டலோட சேர்த்து நீங்க அழகா எழுதியிருந்தீங்க. ஸோ அந்த புத்தகம் ஒசாமா அசா, அதோட அனுபவங்களை பத்தி நம்ம அடுத்த வாரம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.